வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கோவையில் நடைபெற உள்ள பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடன் ராகுல் காந்தி அவர்கள் பங்கேற்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரசின் நாடாளுமன்ற கட்சி தலைவர் சோனியா காந்தி அவர்கள் நேற்று மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தமிழகம் வந்துள்ளார். மக்களவைத் தேர்தல் 2024 ஆண்டிற்கான தமிழ்நாட்டில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தபால் வாக்குப்பதிவு இன்று முதல் தொடங்கியது. தமிழ்நாட்டில் 8050 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்று தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர முடியாது என்று காவிரி மேலாண்மை கூட்டத்தில் கர்நாடக அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கரூரில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார். முகூர்த்த நாள் மற்றும் வார இறுதி விடுமுறை நாட்களை முன்னிட்டு ஏப்ரல் 5, 6, 7 ஆகிய தேதிகளில் கூடுதலாக 925 பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் அமைக்கப்பட்ட முதல் இந்து கற்கோவிலில் முதல் மாதத்தில் 3,50,000 பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் மதிமுக சார்பில் போட்டியிடும் துரை வைகோ அவர்களை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பதவி நீக்கம் செய்யக்கோரி இந்து சேனா என்ற அமைப்பின் தேசிய தலைவர் விஷ்ணு குப்தா அவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அவரது மனுவை தள்ளுபடி செய்துள்ளது. தமிழகம் முழுவதும் தினசரி மின் நுகர்வு எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு 430 மில்லியன் யூனிட்டாக அதிகரித்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவாகியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் இன்று டெல்லியில் தேர்தல் அறிக்கையை வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை சித்திரை திருவிழாவை ஒட்டி மதுரையில் உள்ள பள்ளிகளில் 4 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு 23ஆம் தேதி நடக்க இருந்த சமூக அறிவியல் தேர்வானது 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. IPL T20 தொடரில் வருகின்ற 8ஆம் தேதி CSK அணியும் கொல்கத்தா அணியும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மோதுகின்றன. இந்த ஆட்டத்திற்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை 9:30 மணி அளவில் இணையதளத்தின் வாயிலாக தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கு வருகின்ற ஏப்ரல் 15ஆம் தேதி கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் கைதை கண்டித்து வருகின்ற ஏப்ரல் 7ஆம் தேதி ஆம் ஆத்மி கட்சியினர் உண்ணாவிரதம் உள்ளதாக அறிவித்துள்ளனர். பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 4 நாள் பயணமாக தமிழகம் வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறை தொடங்கியுள்ள நிலையில் சென்னை நாகர்கோவில் இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவை இம்மாதம் 25ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம் மாநிலங்களவை உறுப்பினராக 2வது முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ள எல். முருகன் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக நேற்று மீண்டும் பதவியேற்றுக் கொண்டார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உரிய ஆவணமின்றி எடுத்து செல்லப்பட்ட 8,78,00,000 ரூபாய் மதிப்பிலான 13 கிலோ தங்கம் மற்றும் 33 கிலோ வெள்ளி நகைகளை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வயநாடு மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுவதற்காக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 52,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 84 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.